கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் ஏறெடுக்கிற இந்த ஜெபம் விசேஷமாக குடும்பங்களில் காணக்கூடிய சாபங்கள், சாபத்தின் நிமித்தமாக வரக்கூடிய போராட்டங்கள், இதனால் உண்டாகிற பிரச்சனைகள், இதிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகிற பொழுதுதான் அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் மேல் சாபம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக பிரியமானவர்களே, அந்த குடும்பத்தில் எந்த ஒரு எழுச்சியும் இருக்காது, எந்த ஒரு உயர்வும் இருக்காது. நிச்சயமாகவே அங்கே பலவிதமான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கசப்பு, வெறுப்புகள், இப்படி பல காரியங்களை நம்மால் காண முடியும். பிரியமானவர்களே, சாபம் மிக பொல்லாதது. வேதம் சொல்லுகிறது, பாவமானது கற்பம் தரித்து பின்பு அது சாபமாக மாறுகிறது. நம்முடைய முன்னோர்கள், மூதாதையார்கள் செய்த பாவங்கள், இந்த பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய தலைமுறைக்கு வந்திருக்கிற சாபங்கள். இந்த சாபத்தை நீக்குவதற்கு ஒரே ஒருவர் தான் அதிகாரம் பெற்றுள்ளார், வல்லமை பெற்றுள்ளார். நம்மேல் உள்ள பாவங்களையும் சாபங்களையும் மன்னிக்கும் அதிகாரம் ஒருவருக்குத்தான் உண்டு. அவர்தான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரே. பிரியமானவர்களே, இவர் ஒருவரே உங்களை விடுதலையாக்க முடியும். இவர் ஒருவரே உங்கள் பாவ சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். பிரியமானவர்களே, சாபம் எப்படி செயல்படுவது என்பதை நீங்கள் அறிவீர்களா? பிரியமானவர்களே, இன்று அநேக குடும்பங்களிலே இந்த சாபங்கள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அநேக சாபங்கள் உண்டு. முதலாவது, ஒரு சில சாபங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருப்பதில்லை. உணர்ச்சிகள் சம்பந்தமான குறைபாடுகள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். பிரியமானவர்களே, அடிக்கடி அல்லது பல ஆண்டுகளாக இருக்கும் பலவீனங்கள், சுகவீனங்கள், பிரியமானவர்களே, நோய்கள், விடாத நோய்கள். பிரியமானவர்களே, சாபத்தின் நிமித்தமாய் வருகிற நோய்கள் அவர்களை தாக்கி கொண்டிருக்கும். இதன் நிமித்தமாக கையில் இருக்கும் பணங்கள் எல்லாம் வீணாய் விரயமாய் போய்கொண்டே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இருக்கும். பிரியமானவர்களே, சாபத்தின் நிமித்தமாக குழந்தைகள் இருக்காது, சந்ததிகள் உருவாக முடியாது. ஒரு குடும்பத்திலே சாபம் இருக்கும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அங்கே மலட்டுத்தன்மைகள் இருக்கும். அந்த குடும்பத்தில் நிச்சயமாகவே மலட்டுத்தன்மைகளை நம்மால் காண முடியும். அது மாத்திரமல்ல, உறவுகளில் விரிசல்கள் வரும். ஒரு குடும்பத்தின் மேல் சாபம் தொடர்ந்து வரும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அங்கே கணவன் மனைவிக்குள்ளாக மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும், பிரிவினைகள் இருக்கும். கணவன் மனைவி பிரிந்து வாழ்வார்கள் தொடர்ந்து. பிரியமானவர்களே, அவர்கள் கரங்களில் பணம் தங்குவதே இல்லை. எவ்வளவுதான் அவர்கள் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் வருமானங்களை ஈட்டிக் கொண்டாலும் அது அவர்கள் கரங்களில் நிற்பதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் செலவுகள், ஏதோ ஒரு விதத்தில விபத்துகள், ஏதோ ஒரு விதத்துல பண விரயமாகும்படி காரியங்கள் அங்கே செயல்படுமா? பிரியமானவர்களே, அதிகமாய் சாபத்துக்குள் ஆக இருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். குடும்பங்களிலே அதிகமான விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக பிரியமானவர்களே, மிகப்பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திக்க கூடுவீர்களா? குடும்பத்தில் தற்கொலை செய்து கொண்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு குடும்பத்தில் சாபம் தொடர்ந்து வரும் என்று சொன்னால் அந்த சாபத்துக்கு பரிகாரியாகிய கிறிஸ்து இயேசுவண்டை அவர்கள் வராதிருப்பார்கள் என்று சொன்னால், இந்த கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அறியாத விதமாக இருப்பார்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அந்த குடும்பத்தில் தற்கொலைகள் நடக்கும். பிரியமானவர்களே, இயற்கைக்கு மாறான குறைந்த வயதிலேயே அங்கே மரணம் இருக்கும். சிறு வயதிலேயே மரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே வரும். இவைகள் எல்லாமே சாபத்துக்கு அடையாளம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிதான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்பதையே சொல்லும்படிக்கு இந்த நாளிலே நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சாபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க என் ஆண்டவராம் இயேசு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, உங்கள் சாபங்களை நீக்க ஒருவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களை விட்டு உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் உங்கள் அக்கிரமங்களை உங்களை விட்டு விலக்கும்படிக்கு உன்னதத்திலிருந்து பிதாவானவரால் அனுப்பப்பட்ட அவருடைய ஒரே பேரான குமாரனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சிலுவை பரியந்தம் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். நம் வாழ்க்கையில் உள்ள அத்தனை சாபங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டாராம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே ஒரு மனுஷன் செய்த பாவம், ஆதாம் என்கிற ஒரு மனுஷனினால் உண்டான அந்த சாபம் தொடர்ந்து அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அது பற்றி பிடித்துக் கொண்டது. நிச்சயமாகவே இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே ஒருவருக்குத்தான் வல்லமையுண்டு, அவர் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, இந்த சாப கட்டுகளிலிருந்து, இந்த சாப பிசாசுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படிதான் மனுஷகுமாரன் வெளிப்பட்டாராம். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, ஹல்லேலூயா, மனுஷகுமாரனாகிய இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு அவர் வந்தாராம். நிச்சயமாகவே இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்து இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நீதிமானாய் மாற்றும், உம்முடைய இரத்தம் என் பாவங்களை அது கழுவட்டும், என் அக்கிரமங்களை கழுவட்டும், என்னை எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவர் ஒருவரே இந்த சாபத்தை நம்மை விட்டு நீக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இல்லை என்று சொன்னால், நீங்கள் எத்தனை இடங்களுக்கு ஏறி இறங்கினாலும் சரி, உங்களை தொடர்ந்து வரும் சாபங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. கிறிஸ்து இயேசு ஒருவராலே உங்கள் சாபங்களை உங்களை விட்டு விலக்க முடியும். என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்பா, சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர் அப்பா, பாவத்தையும் சாபத்தையும் எங்களை விட்டு விலக்கினவர் அப்பா, எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு விலக்கினவர் சுவாமி. இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ராஜா, பாவத்து நிமித்தமாக உண்டாகிற இந்த சாபம், இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு இயேசுவே இந்த வேளையில நீர் இறங்கணும் சுவாமி. கண்ணீரோடு தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் உறவினர்களுக்காக அப்பா இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, சாப கட்டுகள் மேலே நான் சொன்ன வார்த்தையின்படி அப்பா இவர்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கும் என்று சொன்னார். குடும்பங்களிலே பண விரயம், தேவையில்லாத குழப்பங்கள் அப்பா, சிறு வயதிலே மரணம், தற்கொலை, இன்னும் இயேசுவே ஹல்லேலூயா ஊனமான பிள்ளைகள் பிறப்பது, அது மாத்திரமல்ல கற்பம் அடைபட்டு இருப்பது, இப்படி பலவிதமான வியாதிகள் இதிலே சிக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு நீர் அவைகளிலிருந்து விடுதலை ஆக்குவீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு, இயேசுவே நீரே என் இரட்சகர், நீர் ஒருவரே என் மீட்பர், உம்மை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இப்பொழுது உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட வியாதிகளையும் என் ஆண்டவராக இயேசு நீர் நீக்குவீர், எப்படிப்பட்ட சாபத்தையும் நீக்கி போடுவீர். அமராஜ மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவீர், தரித்திரகனை ஐஸ்வர்யவானாக நீர் மாற்றுவீர். சாப பிசாசுகளை நீர் பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து துரத்துவீர் அப்பா. மரணத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய
எல்லா பிசாசுகளையும் நீர் துரத்துவீர் சுவாமி. அமராஜா, சிறு வயதிலே மரணம் இனி நடக்காது. எஸ்டர்டே ஹல்லேலூயா. குடும்பத்திலே தேவையில்லாத பண செலவுகள் அங்கே இருக்காது, பண விரயம் இருக்காது. இயேசுவே, உம்மிடத்தில் வருகிற யாவருக்கும் நீர் விடுதலையை கொடுக்கிறீர் சுவாமி. அமராஜா, நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறதாம், ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கமாய் நடக்கிற பொல்லாத வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய, இருளையே தஞ்சம் என்று நினைத்து கொண்டிருக்கிற, ஹல்லேலூயா, மனிதர்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக குற்றங்களையும் பாவங்களையும் செய்கிற ஒரு மனுஷன் துன்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிறார். எஸ்டடி, பாவத்தை விட்டு விலகாதபடி மனம் அதிலே இருக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் சாபம் பெருக்கெடுத்து வருகிறது. இப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய வீட்டில் எப்பொழுதும் சாபம் இருக்குமா? ஆனால் ஒருவன் நீதிமானாக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவனாய் நிற்கிற பொழுது அவனுடைய வாசஸ்தலத்தையோ இயேசு ஆசீர்வதிக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டாராம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உண்மையாய் விசுவாசத்தோடு கண்ணீரோடு கூட இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது, ஐயோ என் குடும்பத்திலே போராட்டங்கள், என் குடும்பத்திலே நிந்தைகள், அவமானங்கள், கசப்புகள், என் குடும்பத்திலே ஐயோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரிவினைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தற்கொலை எண்ணங்கள், சிறு வயதுல மரணங்கள், அது மாத்திரமல்ல பொல்லாத வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு வியாதி, எழும்ப முடியாதபடி போராட்டங்கள், பிசாசின் தொல்லைகள், எல்லாவற்றிலும் இருந்து என் ஆண்டவராக இயேசு நீர் விடுதலையை தருவீரப்பா. இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் தேவனுடைய வல்லமையோட கரம் இறங்கட்டும், எல்லா பாவ சாபங்களும் விலகட்டும். இந்த பாவத்துக்கு ஒரே விமோச்சனம் என் ஆண்டவராக இயேசு நீர் மாத்திரமே. அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, சாபத்தினால் மரித்து கொண்டிருந்த ஜனங்கள் ஹல்லேலூயா கம்பத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது பிழைத்தார்களாம். அதுபோல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுகிற பொழுது யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பார்களோ, அந்த கிறிஸ்து இயேசுவை தியானித்து பார்ப்பார்களோ, எனக்காக வல்லவா அவர் மரித்தார், என் சாபத்துக்காக அல்லவா அவர் மரித்தார், ஆக நான் அவரையே நோக்கி பார்ப்பேன், அவரை விசுவாசிப்பேன். அவர் சிந்தின ரத்தம் எனக்காக, அவர் பட்ட அடிகள் எனக்காக, அவர் சரீரத்தில் பட்ட காயங்கள் எனக்காக, எல்லாம் எனக்காகவே அவர் செய்து முடித்தார் என்று விசுவாசத்தோடு இந்த வேளையிலும் அப்பா யாரெல்லாம் நோக்கி பார்ப்பார்களோ, இப்பொழுதே ராஜா ஒரு மிகப்பெரிய விடுதலை அவர்கள் வாழ்க்கையில் வரட்டும். எல்லா கட்டுகளும் அறுபட்டு போகட்டும் சாமி. இந்த நாளில காணக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுமே நீ மாறணும் அப்பா. எப்படிப்பட்ட சாபமும் இயேசுவின் நாமத்தில் விலக கிடக்கும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இந்த நிமிஷமே ராஜா ஒரு விடுதலை உண்டாகட்டும் சாமி. எஸ்டர்டே எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சாபம், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் அவர்கள் பிடிக்கிறார்களா? பொருளாசை வருகிற பொழுது சாபமும் வருகிறதா? விபச்சார மயக்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே சாபம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ராஜா இந்த வேளையிலும் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, தங்கள் இருதயத்திலிருந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுவேன், நான் மனம் திரும்பி இனி இந்த பாவத்திற்குள்ளாக நான் இருக்க மாட்டேன். ஒருவேளை என் முன்னோர்கள் மூதாதையர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொன்னார், அந்த பாவத்தின் நிமித்தமாக வந்த சாபங்கள் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்னும் இந்த இரட்சகராலே எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இந்த நேரத்திலும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் இப்பொழுது இந்த நிமிஷமே விடுதலை உண்டாகட்டும். இந்த நிமிஷமே சாப பிசாசுகள் விலகட்டும். சாபத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகட்டும். பாவத்துக்குள்ளாக இழுக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளும் இப்பொழுது விழுந்து போகட்டும். பாவங்களை உண்டு பண்ணி பின்பு சாபத்துக்குள்ளாக தள்ள நினைக்கிற எந்த பொல்லாத பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகும். இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி,
அற்புதமான ஒரு விடுதலை காணட்டும் ராஜா. இயேசுவே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் என் தேவ மகிமை தொடும். யாராக இருந்தாலும் விடுதலை உண்டாகும். நிச்சயமாகவே இனி அவர்கள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள். ஏசப்பா, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாவங்களை அறிக்கை செய்து உடைய சமூகத்தில் அதை விட்டு விடுகிற போது ராஜா, நீர் அவர்களை மறுபடியும் உண்டாக்குவீர், மறுபடியும் உருவாக்குவீர். அந்த குடும்பங்களை கட்டுவீர். எல்லா சாபத்தை நீக்குவீரப்பா. தரித்திரத்தை விலக்குவீர் சுவாமி. வியாதியை நீக்குவீர் அப்பா. எந்த சாபத்தையும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து நீக்க என் இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு சாட்சியாய் நிறுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விசேஷித்த விதமான இந்த ஜெபம் அப்பா கிரியை செய்யட்டும் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் ஓடோடி வந்து அற்புதங்களை செய்கிற தெய்வமே, இந்த ஜெப வேளை ஒரு விசேஷித்த வேளையாக மாறட்டும். எஸ்டடி சாபம் நீங்கி, வேதனை நீங்கி, சுகமாயிரு என்று சொன்னீரே சுவாமி. அதுபோல இந்த நேரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் நான் ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். சாபங்கள் விலகட்டும் ஏசப்பா. ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வருவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.